மற்றொரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான முழுமையான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசி, வணக்கம். என்ன நடந்தது, முழுமையான விவரம்? வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருக்கக்கூடிய தெல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவர் சென்னையில் கூலி வேலை செய்து வருகிறார். இவருடைய 9 வயதான மகள் கயல்விழி மற்றும் 5 வயதான மகன் நிதர்சன் ஆகியோருடன் சேர்ந்து சென்னையில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவர்கள் தீபாவளிக்காக தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. சொந்த ஊருக்கு வந்த கிருஷ்ணனுக்கு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணியதாகவும், அதனால் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்காக பேசியதாகவும், அதற்கு மனைவி சம்மதிக்காததால் விரக்தி அடைந்த கிருஷ்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்காக முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால், தனது வாழ்விற்கு பின்னால் தன்னுடைய 2 பிள்ளைகளும் கஷ்டப்படுவார்கள் என்று எண்ணி கிருஷ்ணன் தன்னுடைய மகன் மற்றும் மகளோடு அவர்களையும் கொன்றுவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்ட சோகம் அப்பகுதியில் மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தீபாவளிக்காக வந்தவர்கள் தனது மகள் மற்றும் மகனோடு கிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 குழந்தைகள் சடலத்தையும் மற்றும் கிருஷ்ணன் சடலத்தையும் உடற்கூறாய்வுக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால், இந்த சம்பவத்தில் போலீசாருக்கு முதற்கட்ட விசாரணையில் ஒரு கடிதம் ஒன்றும் கிருஷ்ணன் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த கடிதம் ஒன்றும் போலீசார் கைப்பற்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை போலீசார் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.